ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 8 இட்லி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், எண்ணெய் தேவையான அளவு. இட்லி பார்த்திங்கன்னா சுட்டு ஆற வச்சு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னா இதை உடைக்கும் போது இப்படி தூள் தூளாக வரும். நிறைய குழந்தைங்க பெருசாக இருந்தால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், நைஸாக வருது. அதனால் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இதே போல் எல்லா இட்லியும் தூள் பண்ணிக்கோங்க. இட்லி நல்லா தூள் பண்ணிட்டேன். இப்போது வாணலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி நம்ம இட்லி மாவுலேயே உப்பு சேர்த்திருப்போம். அதனால் உப்பு லைட்டாக போட்டால் போதும். பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ ஆனியனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஊற்றி வச்சுருக்க இட்லி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டாதீங்க, விட்டால் அடி பிடிச்சிக்கும். நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும் போகணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போது மேலே மல்லித்தழை போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிகவும் சுவையான இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.